ஸ்ரீ சத்யசாய் யுகம் வழங்கும் திவ்யானுபவங்கள். சுவாமியுடைய சக்திங்கிறது அபரிமிதமானது. அதுவும் மகா சமாதிக்கு பிறகு சுவாமியுடைய அந்த கைடன்ஸுங்கிறது ஒரு நல்ல ஒரு மனிதனா இந்த சொசைட்டிக்கு நம்ம எப்படி வாழணுங்கிறத எடுத்து சொல்றதுதான் சுவாமியோட மிஷனே. அதுக்கு தான் சுவாமியோட அவதாரமே. லிமிட்லெஸ் எனர்ஜியா அந்த பரபிரமமா சுவாமியை பார்க்கறது தான் எத்தனையோ கஷ்டங்கள் நடந்துட்டு இருக்கு. ஏதோ ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல பகவான் பிரத்யட்சமாகி நிச்சயமா சுவாமி பிரேம சாயியா நம்மளெல்லாம் கைட் பண்றதுக்கு வருவாரு. சுவாமியோட சேர்ல அவங்க இருக்கும்போதே மெட்டீரியலைஸ் ஆகி சுவாமியை கொடுப்பாரு. சுவாமி அப்புறம் பஜனையில கன்ஃபார்மும் பண்ணார் லெட்டர்ல. நான் தான் பேசினேன், நான் தான் உங்களை பார்த்தேன் எங்கன்னு சொல்லிட்டு. இங்க பாரு ஏதோ எழுதியிருக்காரு சுவாமி அழகா. அதுதான் வெரி ஃபர்ஸ்ட் லெட்டர். நான் சுவாமி கிட்ட போனேன், சுவாமியை பார்த்தேன்னு யாரும் சொல்லவே மாட்டாங்க. வாழ்க்கையில ஏதோ ஒரு தருணத்துல ஏதோ ஒரு இன்சிடென்ட்ல பகவான் அவங்க வாழ்க்கைக்குள்ள நுழைந்து பூரி வாசா ஹே ஷிரடி பூரி வாசா சர்வேஷா சத்ய பாலனா என்ன பண்றோம், திரும்பி பார்க்கும்போது அவர் ஆளை காணும். சோ என் அக்கா பொண்ணு ஓடி போய் அங்கங்கே இருக்காரா, குதிச்சுட்டாரா அப்படின்னு பார்த்தா அங்கேயும் ஆளை காணும். சோ நீ ஒரே ஷாக்கு. சுவாமி ஒரு பௌதிகமான ஒரு உடல்ல புட்டபர்த்தின்ற க்ஷேத்திரத்துல இருந்தாலும் அது அதை தவிர சுவாமியுடைய சக்திங்கிறது அபரிமிதமானது. சுவாமி பிசிக்கலா புட்டபர்த்தியில இருந்த சமயத்திலயுமே சூக்ஷ்மமாக பல்வேறு இடங்களில் பல்வேறு விதமான மிராக்கிள் டிவோட்டிஸை கைட் பண்றதெல்லாம் நம்ம படிச்சிருக்கோம். தபோவனம், அப்புறம் திரு கஸ்தூரி எழுதின லவ்விங் காட் ஆகட்டும், ராகணபதி அவர்கள் எழுதின சுவாமி ஆகட்டும், அதில் படிச்சிருக்கோம். சுவாமி பௌதிகமா புட்டபர்த்தி அப்படின்ற கஷேத்திரத்துல இருந்தாலுமே சூக்ஷ்மமாக பல்வேறு விதமான ஒரு லீலைகளை சுவாமி பண்ணிட்டு தான் இருந்தாரு. அதுவும் மகா சமாதிக்கு பிறகு சுவாமியுடைய அந்த கைடன்ஸுங்கிறது உலகம் முழுக்க பல்கி பெருகி அவருடைய ஃபோல்டர் சுவாமி எடுத்து வந்துகிட்டே தான் இருக்காரு. ஸோ மிராக்கிள்ஸ் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா அது சுவாமியோட விசிட்டிங் கார்டு தான். அவர் சொல்ற மாதிரி மிராக்கிள்ஸ் மட்டுமே சுவாமி கிடையாது. மிராக்கிள் தவிர நம்ம எப்படி நம்ம வாழணும், நம்ம வாழ்க்கையை எப்படி எடுத்துட்டு போகணும், ஒரு நல்ல ஒரு மனிதனா இந்த சொசைட்டிக்கு நம்ம எப்படி வாழணுங்கிறத எடுத்து சொல்றதுதான் சுவாமியோட மிஷனே. அதுக்கு தான் சுவாமியோட அவதாரமே வந்தது. ஸோ நாம சுவாமியை ஒரு பௌதிகமான ஒரு உடல்ல குறுக்கி பார்க்காத மட்டும் நம்ம அவர் எல்லையில்லாத ஒரு சக்தியா ஒரு பரபிரம்மமா நம்ம தியானம் பண்ணி பாக்குறதுங்கிறது ஒரு பெஸ்ட் ஃபார்ம் நினைக்கிறேன். பிகாஸ் நாங்க சுவாமியுடைய ஒரு பிசிக்கல் இன்டராக்ஷன்ங்கிறது ரொம்ப கிடையாது. புட்டபர்த்தி போனாலும் மற்ற டிவோட்டிஸ் மாதிரி சுவாமியை பார்ப்போம் வருவோம். எக்ஸப்ட் ஃபார் தட் 2 இன்சிடென்ட். சுவாமி லெட்டர் வாங்கி பார்த்த அந்த இன்சிடென்ட் தவிர சுவாமி கிட்ட நேரடியா பரிச்சயம் ஒரு இது கிடையாது. ஆனா சூக்ஷ்மமா எண்ணற்ற பக்தர்களுக்கு அவர் கைடன்ஸ் பண்ணிட்டு தான் இருக்காரு. இப்போ நிறைய இடங்களை சுவாமி சூஸ் பண்ணிட்டு இருக்கு. அது மாதிரி எங்க இடத்துல இந்த இடத்துல சுவாமியோட வீட்டுல சுவாமி செய்திகள் மூலமாக, கனவுகள் மூலமாக, இந்த மாதிரி சூக்ஷ்ம பிரத்யக்ஷம் மூலமாக, எழுத்துக்கள் மூலமாக கைடன்ஸ் பண்ணிட்டு இருக்காரு. சோ நாம சுவாமியை அந்த பிசிக்கலா ஒரு ஃபார்மோட லிமிட் பண்ணாமைக்கு லிமிட்லெஸ் எனர்ஜியா அந்த பரபிரமமா சுவாமியை பார்க்கறது தான் உச்சிதமான ஒண்ணு. சுவாமிக்கும் அதுதான் பிடிக்கும்னு நினைக்கிறேன் நான். We should see that way. ஏன்னா சுவாமி அடுத்த அவதாரம் வரப்போகுது பிரேம சாயி. அவர் எப்ப பிறப்பாருன்னு தெரியாது. ஏன்னா ஷிரடி சாய் அவதாரத்திலேயே ஒரு மிஸ்கம்யூனிகேஷன் இருந்ததுன்னு சுவாமி சொன்னாரு. 8 வயசு பாலகனா வருவான் அப்படின்னு எடுத்துக்கிட்டாங்கன்னு அந்த தீட்சித் அவங்க தப்பா எடுத்துக்கிட்டாங்கன்னு சொன்னாங்க. ஆனா சுவாமி 8 வருஷம் கழிச்சு வந்தாரு. இதுல சுவாமிக்கு தெரியும் கண்டிப்பா. ஏன்னா உலகம் போற பாதையை பாக்குறோம் நம்ம. எத்தனையோ கஷ்டங்கள் நடந்துட்டு இருக்கு. ஏதோ ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல பகவான் பிரத்யட்சமாகி நிச்சயமா சுவாமி பிரேம சாயியா நம்மளெல்லாம் கைட் பண்றதுக்கு வருவாரு. 2004 யூஸ்வலா சுவாமி சத்சங்கமா நிறைய இடங்களை போக வச்சிருக்காருங்களே. சுவாமி எப்படின்னாக்கா எப்படி கைட் பண்றாரோ அதே மாதிரி சத்சங்கமான ஆக்டிவிட்டிஸ் பண்ணணும்னு சுவாமி சொல்லுவார். அவர் சொல்லிதான் நம்ம சில கிராமங்களுக்கு போய் அவங்க சர்வீஸ் ஆக்டிவிட்டிஸ் பண்றதாகட்டும், இல்ல நாராயண சேவை பண்றதாகட்டும், அதெல்லாம் பண்றது. சுவாமி இங்க வர பக்தர்களுக்கு தனிப்பட்ட முறையில் அவங்களுக்கு என்ன கோரிக்கைகள் மனசுல இருக்கோ அதுக்கு ஒரு கைடன்ஸா சுவாமியோட சேர்ல அவங்க இருக்கும்போதே மெட்டீரியலைஸ் ஆகி சுவாமி கொடுப்பாரு. அது மட்டும் இல்லாமக்கு வீட்லயும் எங்களுக்கு தனிப்பட்ட முறையில எழுதும்போது சில சமயங்கள் சில கோவில்களுக்கு போகணும், அங்க பாராயணங்கள் பண்ணணும், இல்ல பஜனை பண்ணணும்லாம் சொல்லுவாரு. அது மாதிரி பண்ணுவோம். சத்சங்கமா இருக்கிற அத்தனை பேரையும் சேர்த்துட்டு போகணும்னு சில சமயம் சொல்லியிருக்காங்க. அது எப்படின்னாக்கா பஜனைகள் நடக்கிற சமயத்துல சுவாமியோட சேர்ல லெட்டர் வரும். அப்போ எடுத்து படிக்கும் பொழுது இந்த ஊருக்கு போகணும், எல்லாரும் சேர்ந்து போயிட்டு வாங்கன்னு சொல்லுவாரு. சோ அதுக்கு ஆட்டோமேட்டிக்கா எல்லாமே நடக்கும். நாம ஒரு ஊருக்கு போறதுன்னா எவ்வளவு பிரயத்தனப்படணுமோ அந்த பிரயத்தனம் அங்க இருக்கவே இருக்காது. சுவாமியே முன்னிருந்து எல்லாத்தையும் நடத்தி கொடுத்துருவாரு. போறதாகட்டும், டிரான்ஸ்போர்ட், ஸ்டே, அந்த கோவில்களுக்கு போனா நம்மள ஒரு விஐபி ட்ரீட்மெண்ட்ல அழைச்சிட்டு போவாங்க. அந்த மாதிரி எல்லாம் சுவாமி நிறைய மிராக்கிள்ஸ் பண்ணிருக்காங்க ஆஸ் சச் எல்லாமே. சோ இது அது மாதிரி 2004 ஃபர்ஸ்ட் சுவாமி ஒரு பஜனையில அப்போ ஒரு 4-5 பேர் தான் இருந்தோம். சோ எங்களை நீங்க திருப்பதி போயிட்டு வரணும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. சோ 2004
அந்த மே மாசம் வந்து நானு, அண்ணாவோட ஃபேமிலி, அப்புறம் எங்க மாமியார் அவங்க எல்லாம் சேர்ந்து எங்க அக்கா பொண்ணு எல்லாரும் சேர்ந்து திருப்பதிக்கு போறோம். அப்போ மலை ஏறி போகணும்னு சொல்லிட்டாரு. யாரால் முடியுமோ மலை ஏறி போங்கன்னு சொல்லிட்டாரு. ஸோ நாங்க என்ன பண்ணோம், அம்மா அப்பா வரல. ஸோ நானு, எங்க அண்ணா, எங்க மன்னியோட பொண்ணு, அதுக்கப்புறம் எங்க மாமியார், அப்புறம் அப்ப கல்யாணம் ஆள் எங்களுக்கு ஒய்ஃபு, எங்க அக்கா பொண்ணு எல்லாரும் மலையேற ஆரம்பிச்சோம். இதுல வந்து அண்ணா அவங்க எல்லாம் ஃபாஸ்டா மேலே ஏறிட்டாங்க. அப்புறம் அண்ணா பொண்ணு அவங்க எல்லாம் மேல ஃபாஸ்டா ஏறிட்டாங்க. அப்புறம் வந்து ஒய்ஃப் வந்து எங்க அண்ணா பொண்ணோட கூட முன்னாடி போறா. பின்னாடி மாமியார் வராங்க. அதுக்கு பின்னாடி நானு, எங்க அக்கா பொண்ணு வந்து கொஞ்சம் ஹெஃப்டியா இருப்பா. ஸோ மெதுவா அவளை ஏற வைக்கிறதுக்கு நானும் அக்காவும் அவ கூடயே நடந்துட்டு வந்துட்டே இருக்கும். அந்த பாதி மலையில என்னாச்சு, பாதி மலையில உட்காரத்துக்கான இடங்கள் நிறைய இருக்கும் இல்லையா. ஸோ அந்த ஒரு இடத்துல வந்து ஒரு மனுஷர் ஒருத்தர் உட்கார்ந்து இருந்தாரு. கண்ணாடி போட்டுக்கிட்டு ஒரு 50 இயர்ஸ் இருக்கும் வச்சுக்கோங்களேன். அவர் என்ன பண்ணிருக்காரு, இவங்க முதல்ல என்னோட அண்ணா பொண்ணு என் ஒய்ஃப் எல்லாம் ஃபாஸ்டா போறச்சே மெல்லக அப்படின்னு சொல்லியிருக்காரு. யாரா இவரு சொல்றாருன்னு சொல்லிட்டு சிரிச்சுட்டே போயிடுறாங்க. அப்புறம் எங்க அண்ணாவை பார்த்து ஏதோ கொஞ்சம் பேசியிருக்காரு. அதுக்கப்புறம் எங்க மாமியார்ட்ட பார்த்துட்டு, நீயும் மெல்ல போமா, ஏமா ஃபாஸ்டா போற, மெல்ல போமா அப்படின்னு, வயசானவங்க எல்லாம் ரொம்ப ஃபாஸ்டா ஏறினா பிபி வந்துடும், ஏறிட்டு போறது அப்படின்னு சொன்னாலும் அவங்களும் போயிடுறாங்க பின்னாடி நானு எங்க அக்கா வரைச்சே எங்க அக்கா பொண்ணு கூப்பிட்டு, இங்க வாமா, நீ இவ்வளோ வந்து ஹெஃப்டியா இருக்கே, எப்படி மலை ஏறுற, உனக்கு கஷ்டமா இல்லையா அப்படின்னு சொன்ன உடனே, இல்ல நான் சாய்ராம் சொல்றேன்னு ஏறிடுவேன் நானு. ஓ, நீ சாய்ராம் சொல்றேன்னு ஏறிடுவியா, ரொம்ப சந்தோஷம். இவளை வந்து கொஞ்சம் மெதுவாக பார்த்து ஐஷிட் போங்க, பாவம் அவளுக்கு கொஞ்சம் பிபி ப்ராப்ளம் அப்படி இருக்கும், ஒபீஸா இருந்ததுனால உனக்கு பிபி ப்ராப்ளம் வந்துட போகுது, நீ மெதுவா போ அப்படின்னு சொல்லிட்டு என்ன பார்த்து கேட்டாரு, நீங்க எங்கிருந்து வரீங்க அப்படின்னு. நான் சாய்ராம் அப்பெல்லாம் சாய்ராம் தானே வரும், சாய்ராம் நாங்க வந்து சென்னையில இருந்து வரோம். ஓ, சென்னையில எங்க அப்படின்னு கேட்டார். நாங்க சொன்னேன் வேளச்சேரி. சென்ட் தாமஸ் மவுண்டா அப்படின்னா, மவுண்ட் இல்ல சார், நாங்க வந்து வேளச்சேரியில இருந்தே வரோம். 100 feet ரோடு கிட்டயா அப்படின்னு கேட்டார். நான் சொன்னேன் 100 feet ரோடு இடைப்பட்ட நகர். ஓ, லட்சுமி நகரான்னு கேட்கறாரு. ஆமா, லட்சுமி நகர் கிட்ட நாங்க இருக்கோம். நேதாஜி காலனியா அப்படிங்கிறாரு. ஆமா, நேதாஜி காலனி. நான் வந்து ஃபர்ஸ்ட் மெயின் ரோட தான் இருக்கேன், நீங்க எங்க இருக்கீங்கன்னு கேட்டார். நான் சொன்னேன் நாங்க செகண்ட் மெயின் ரோட்ல இருக்கோம். ஃபர்ஸ்ட் மெயின் ரோட்ல ஒரு ஏதோ வீட்டு நம்பர் ஒன்று சொல்றாரு, அந்த வீட்டு நம்பர் கிட்ட தான் நான் இருக்கேன். நான் உங்களை பார்த்ததே இல்லையா, நான் உங்களை அடிக்கடி பார்ப்பேன் எங்க அப்படின்னு வருவாரு. சரி சாரும் ரொம்ப சின்ன உலகம் பாருங்க, நீங்க எங்க வந்து எங்க மீட் பண்றோம்னு சொன்னோன்னு அவரு ரொம்ப சந்தோஷம் மீட் பண்ணதுல. அவர் செருப்பு எப்படின்னாக்கா, அந்த மார்வாரிகள் எல்லாம் போடுவாங்கல்ல, அந்த மாதிரியான செருப்பு. ஆள் பார்க்க கொஞ்சம் ஹெஃப்டியா இருக்காரு, ஒரு 50 இயர்ஸ், கண்ணாடி போட்டு சிரிச்சுட்டே பேசுறாரு. சரி மெதுவா போங்க, அவங்க பின்னாடியே நான் வந்துட்டு இருக்கேன், நான் பின்னாடி வரேன், நீங்க போங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து போயிடுறாரு. நாங்க சொல்லிட்டே போறோம், வந்து எப்படி பேசுறாரு, நம்மளுக்கு தெரிஞ்ச மாதிரியே பேசுறாரு இவரு, நம்ம கொஞ்சம் தூரம் கழிச்சு பார்ப்போம் சொல்லிட்டு கொஞ்சம் தூரம் ஒரு 50-60 meters தாண்டி போய் திரும்பி பார்க்கும்போது அவர் இல்லைங்க. He was not there. The person who was sitting and talking was not there. அதுக்கப்புறம் வந்து நாங்க என்ன பண்றோம், ஊருக்கு வர சமயத்துல கார்ல வரைச்சே அந்த ஃபர்ஸ்ட் மெயின் ரோட் வழியா வரும்போது பார்த்தா, அந்த ஃபர்ஸ்ட் மெயின் ரோட்ல அவர் சொன்ன இடம் வந்து ஒரு காலி இடம். இட்ஸ் ஓப்பன் கிரவுண்ட். அவர் சொன்ன அந்த நம்பர் வந்து இட் பிலாங்ஸ் டு an ஓப்பன் கிரவுண்ட். அவங்க வெளியே வந்து ஒரு சின்ன பிள்ளையார் சிலை வச்சிருக்காங்க, சின்னதா ஒரு சின்ன கோயில் மாதிரி பண்ணி வச்சிருக்காங்க. தட் வாஸ் த பிளேஸ் தட் பர்சன் டோல்ட். எங்களுக்கு ஒரே இதாச்சு, சுவாமி தான். ஆனா சுவாமி அப்புறம் ஒரு பஜனையில கன்ஃபார்மும் பண்ணார் லெட்டர்ல, நான் தான் வந்து பேசினேன், நான் தான் வந்து உங்களை பார்த்தேன் எங்கன்னு சொல்லிட்டு. ரொம்ப சந்தோஷம் எங்களுக்கு. ஏன்னா திருப்பதி வந்து நான் கேள்விப்பட்ட வரைக்கும் பகவானுடைய இன்னொரு ஒரு ஹவுஸ் தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா நிறைய பேருக்கு சுவாமி வந்து சுவாமியாகவே இல்ல வேற ஏதோ ரூபத்துல வந்து திருப்பதியில வந்து தர்சனம் கொடுத்திருக்காரு. நம்ம வந்து அர்ச்சகர்கள் வந்து சுவாமிய உள்ள மூல விக்கிரகத்துல சுவாமியை பார்த்த கதைகள் நம்ம வந்து கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா. அதே மாதிரி 2வது முறையும் எங்களுக்கு நடந்தது. என்னோட முதல் பொண்ணாக்கு வந்து எப்பவுமே எங்களுக்கு குலதெய்வம் திருப்பதி அப்படிங்கிறதுனால திருப்பதி மொட்டை போடணும். அப்ப வந்து நாங்க மொட்டை போடுற அந்த சமயத்துல வந்து அப்பா தவறிட்டார், சுவாமிகிட்ட போயிட்டார். அதனால அந்த வருஷம் போக முடியல எங்களால. அதனால என்ன பண்ணோம், ஒரு வருஷம் கழிச்சு போட்டோம். அவங்களுக்கு 2.5 வயசுல தான் மொட்டை போட்டோம். மே மாசம் கரெக்டா கிளம்பி போறோம். கிளம்பி போயிட்டு ரூம் எல்லாம் அங்க மேல வந்து ஒரு இதுல ரூம் அரேஞ்ச் பண்ணி தங்கிட்டு போறச்சு அங்க ஒருத்தவங்க சொன்னாங்க, இடத்துல சொன்னாங்க, பக்கத்துலயே வந்து ஒரு குஜராத்தி மடம் ஒண்ணு இருக்கு, அங்க கிட்டத்தட்ட 1000கணக்கான சாலி கிராமங்கள்லாம் வச்சிருக்காங்க, நீங்க வேணா சாயந்தரம் பூஜை நடக்கும் போய் பாருங்கன்னு சொன்ன உடனே ரொம்ப சந்தோஷம். கிளம்பி போறோம். அங்க நானு, ஒய்ஃபு, பொண்ணு, மாமியார், அதுக்கப்புறம் வந்து என்னோட 3வது அக்கா வந்திருந்தாங்க. அப்புறம் அதே அந்த எந்த பொண்ணு எங்களோட அந்த அக்கா 2வது அக்கா பொண்ணு கூட ஃபர்ஸ்ட் வந்ததில்ல அந்த பொண்ணு, எல்லாரும் சேர்ந்து வந்து போறோம். அந்த குஜராத்தி மடத்துல பூஜை நடந்துட்டு இருக்கு. அவங்க மிகப்பெரிய ஒரு ட்ரம் வச்சு அதை வாசிக்கிறாங்க, எல்லாம் நடக்குது. பூஜை முடிஞ்சாலும் கிளம்பலாம் அப்படின்னு வரும்போது அந்த சன்னதிக்கு பின்னாடியில இருந்து, அந்த கர்ப்பகிரகத்துக்குள்ளே இருந்து இல்ல, பின்னாடில இருந்து ஒரு 40 வயசு மதிக்கத்தக்க ஒரு குஜராத்தி பிராமணர் வராரு. வந்துட்டு ஏன் இவ்வளவு சீக்கிரம் போறீங்க, வாங்க பின்னாடி வந்து சன்னதிலாம் இருக்கு நான் காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அழைச்சிட்டு போறாரு.
அந்த சாலிகிராம சன்னதியிலிருந்து ஒரு சின்ன பேசேஜ் போகுது, ஒரு கதவு, கிரில் கேட், பழைய காலத்து கிரில் கேட். அது திறந்த உடனே ஒரு மிகப்பெரிய ஒரு ஆலமரம் இருக்கு. அது இருக்கிறதே ரெய்ஸ்டு. ஏன்னா அங்கிருந்து பார்த்தோம்னா அந்த ஆனந்த நிலைய விமானம் தெரியும், சுவாமியுடைய அந்த பிரதட்சண பாதை தெரியும், அங்க திருப்பதி கோயிலோட தெரியும். அவங்கள்ட்ட இருந்து ஜஸ்ட் ஒரு ஜம்ப் பண்ணா அங்க உள்ள குதிச்சிடலாம். அப்படிதான் இருக்கு அந்த இடமே. அது கீழே வந்து ஆஞ்சநேயர் பிரதிஷ்டை பண்ணியிருக்காரு, விநாயகர் இருக்காரு, எல்லாம் குட்டி குட்டி சன்னதிகள் நிறைய இருக்கு. ஆனா விட்டு என்ன ஆகுது, அவர் எல்லாத்துக்கும் ஆர்த்தி எல்லாம் காமிக்கிறாரு. ஆர்த்தி எல்லாம் காமிச்ச பிறகு ஹிந்தி கலந்த தமிழ்ல பேசுறாரு. ஹிந்தியும் பேசுறாரு, தமிழ் நமக்கு புரியுது. ஆனா என்னோட அக்கா, 3வது அக்காவை பார்த்துட்டு கரெக்டா சொல்றாரு, உனக்கு 2 பொண்ணுங்களாமா? ஆமா, அவங்க வரலானா, அவங்க படிச்சுட்டு இருந்தாங்க, அப்போ நல்லா படிப்பாங்க, கவலைப்பட வேண்டாம். அப்புறம் என்னோட 2வது அக்கா பொண்ணு கொஞ்சம் ஹெஃப்டியா இருப்பான்னு சொன்னேன் இல்லையா, அவ வந்து இருக்கா, ஸ்ரீநிதி. அவளை பார்த்து, நீ வந்து டாக்டர் தானே படிக்கிற, டென்டிஸ்ட் தானே படிக்கிறேன்னாரு. எப்படி அவருக்கு தெரியும்? அவ she was a dentist student actually. நீ படிச்சு முடிச்சிருவ, உனக்கு வந்து இது டிகிரி கிடைச்ச பிறகு நீங்க வந்து இந்த ஆஞ்சநேயருக்கு வந்து சாக்லேட்ஸ் ஸ்வீட்ஸ்லாம் நீ வந்து கொடுக்கணும். கொடுத்துடுறேன் அப்படின்னாரு. அதுக்கப்புறம் ஒவ்வொருத்தரை பத்தி பேசுறாரு. அப்புறம் பொண்ணை வந்து அப்பதான் மொட்டை போட போறோம், மொட்டை போடல, அடுத்த நாள் தான் போட போறோம். சோ கையில தலையை வச்சு பிளஸ் எல்லாம் பண்றாரு. சோ நாங்க நினைச்சோம், ஓகே நம்ம ஏதாவது தட்சணை கொடுக்கணும் அவருக்கு அப்படின்னு நினைச்சு ஒரு 200 ரூபாய் கையில எடுத்து வச்சுட்டு இருந்தோம். அவர் நிறைய அட்வைஸ் பண்ணாரு. லேடிஸ் எப்படி இருக்கணும், அந்த ஜென்ஸ் எப்படி இருக்கணும் எல்லாம் சொல்லிட்டு, நீங்க வந்து லேடிஸ் எல்லாம் லலிதா சஹஸ்ரநாமம், அது என்னமோ சுவாமி வந்து இங்க வந்த போதும் சொன்னாரு. திருப்பதியிலேயே வந்து ஹி ஸ்ட்ரெஸ்ட் ஆன் லலிதா சஹஸ்ரநாமம். அது நீங்க டெய்லி சொல்லணும், அதை வந்து எப்படி குடும்பத்தை நடத்தணும், சிக்காம நடத்தணும், எல்லாம் அட்வைஸ் பண்றாரு உட்காந்து எல்லாருக்கும். பண்ணிட்ட பிறகு நாங்க, சார் இருந்தாங்க சாயிரம், நீங்க கொஞ்சம் வச்சுக்கோங்க பைசான்னு சொன்னோன்னே, பைசா எல்லாம் கையால் தொடவே மாட்டேன், எனக்கு பைசா வேண்டாம், நீங்க இந்த ஓரமா அங்க வச்சிருங்க. அங்க எப்படின்னாக்கா ஒரு பால்கனி மாதிரி இருக்கு, காத்து பிச்சுட்டு போகுது திருப்பதியில. அந்த சமயத்துல இந்த பால்கனியில வச்சுட்டோம்னா அந்த பைசா பறந்து நேரம் எங்க விழும், அங்க பிரகாரம், சுவாமியோட பிரகாரம், திருப்பதி பெருமாள் பிரகாரத்துல போய் விழுந்துரும். நாங்க வச்சுட்டோம், அவர் சொன்னதுனால வச்சுட்டோம். ரொம்ப சந்தோஷம் உங்களை பார்த்ததுன்னு சொல்லிட்டு நீங்க கிளம்புங்கன்ட்டாரு. சோ நாங்க திரும்பி அந்த மரத்துக்கும் அந்த கிரில் கேட் நடந்த சம்பாஷணை எல்லாம் மரத்துக்கு நடந்தது. கிரில் கேட் கிட்ட வரோம், வந்து திரும்பி பாக்குறோம். அங்க எப்படின்னாக்கா அந்த பால்கனி சொன்னேன் இல்லையா, அதுக்கிட்ட ஒரு 3 படி, அது ஏன் இருக்குன்னு தெரியல, 3 படி மட்டும். அதுக்கு என்ன, அந்த படியில ஏறினீங்கன்னா குதிச்ச சுவாமியோட பிரகாரம் தான் அது. சோ அந்த 3 படிக்கிட்ட அதை ஏறதை பாக்குறோம். நாங்க வந்து என்ன பண்றோம், திரும்பி பார்க்கும்போது அவர் ஆளை காணும். சோ என் அக்கா பொண்ணு ஓடி போய் அங்கங்கே இருக்காரா, குதிச்சுட்டாரா அப்படின்னு பார்த்தா அங்கேயும் ஆளை காணும். சோ எனக்கு ஒரே ஷாக்கு. அதுக்கப்புறம் திருப்பி வீட்டுக்கு வந்தோன்னா சுவாமி சொன்னார், நான் தான் வந்து உங்களோட பேசினேன்னு சொல்லிட்டு. ஏன்னா அதை கனெக்ட் பண்ண முடியுது, சுவாமி எப்படி பேசுவாரு, என்ன பண்ணுவாரு, நம்ம பார்த்திருக்கோம் இல்லையா. சோ அந்த ஒரு கனெக்ட் பண்ண முடிஞ்சது எங்களால. சோ அது ஒரு பெரிய பிளெஸிங்கா கருதுறோம். நான் முன்னமே சொன்ன மாதிரி எங்களுக்கு வந்து சுவாமி தான் எல்லாம் அப்படின்னு கை காமிச்சது வந்து அம்மா தான். சோ அம்மாக்கு வந்து சொன்ன மாதிரி அவங்களோட அம்மா கிட்டே இருந்து அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் அந்த பக்திங்கிறது தன் தம்பிக்கிட்ட இருந்து தான் வந்தது. சுவாமிங்கிற எக்ஸ்பீரியன்ஸ், அவரை சரோஜினி சாயராம் மாமி வீட்டுக்கு அழைச்சிட்டு போனது, அதுல இருந்து தான் அம்மாக்கு வந்து. அம்மாக்கு எப்படின்னாக்கா இந்த மிராக்கிள்ஸ் பார்த்து இயல்பாவே சுவாமி மேல பற்று வந்து அதுக்கப்புறம் வேற எதையுமே பண்ணல. மீனாட்சி எப்படி பார்த்தாலும் சரி, எந்த கோவிலுக்கு பார்த்தாலும் சரி, பகவான் தான் எல்லாம். எனக்கும் வந்து சுவாமியை வந்து அம்மா சொல்லி கொடுத்ததுதான். சோ ஆரம்ப காலங்கள்ல இருந்தே எனக்கு இறைவன் அப்படின்னா என் முன்னாடி வந்து நிக்கிற ஃபார்ம் வந்து பகவான் தான். இப்பயும் அதுதான் உண்மையா இருக்கு. சோ அந்த மாதிரி சமயங்கள்ல கூட வீட்டுல பஜன் நடக்கும், எல்லாம் நடக்கும். அப்பா வந்து எதிர்ப்பு சொன்னதில்லை. அப்பாவுக்கு வந்து ஒரு நம்பிக்கைன்னு இல்லை. முதல்ல நம்பிக்கை இல்லாம இருந்தாரு. அதுக்கப்புறம் வந்து ஓகே, இவர் வந்து ஒரு மகான், ஒரு சித்த புருஷர் அப்படின்ற ஒரு காயினுக்கு அவரே பண்ணிக்கிட்டாரு. சோ அப்படியே வந்து போயிட்டு இருந்தது. 2002 நாங்க அண்ணா வீட்டுக்கு மூவ் ஆன பிறகு கொஞ்சம் ஈடுபாடு வந்தது சுவாமி மேல அப்பாக்கு. அப்பா வாஸ் இன் 70s அப்போ ஸ்டார்டிங்ல. சோ அப்ப கொஞ்சம் ஈடுபாடு வந்தது சுவாமியோட. அந்த சுவாமி ராகணபதி புக் வாங்கி படிப்பாரு, லவ்விங் காட் படிப்பாரு. அதுக்கு முன்னாடி வரைக்கும் அவர் ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறம் வந்து அவர் நாங்க ஆக்சுவலா வந்து வைஷ்ணவர்கள். சோ ஃபுல்லா திவ்ய பிரபந்தம், ஆழ்வார்கள், அதுக்கப்புறம் வந்து நிறைய விதமான உபநிஷத்துகள், அதெல்லாம் எடுத்து வச்சு படிக்கிறது மட்டும்தான் அவருடைய வேலையே. மற்றபடி எதுவுமே அதெல்லாம் எடுத்து குறிப்பு எழுதிப்பாரு எல்லாம். அந்த 2002க்கு அப்புறம் என்ன பண்ணாரு, சுவாமி இதை பார்த்து எழுதி அவர் டைரியில சுவாமி இதை பத்தி எல்லாம் வந்து அவரே கைப்பட எழுதி வச்சுக்க ஆரம்பிச்சாரு. அப்பயும் வந்து முழுசா பகவான் தான் நம்பிக்கை இல்லை. 2004 சுவாமி வந்து அந்த வீட்டுக்கு வந்தது ஒரு பெரிய ஒரு அற்புதம்னு சொல்லணும். ஏன்னா அந்த வீடு வந்து கட்டினது ஒரு 3 BHK டூப்ளெக்ஸ் ஹவுஸ். அது ஒரு மாடியில வந்து 2 பெட்ரூமுக்கு நடுவுல ஒரு 10க்கு 10 ஓப்பன் ஸ்பேஸ் இருக்கும். ஒரு நாள் ஏப்ரல் 2004 ஏப்ரல்ல வந்து நாங்கெல்லாம் பேசிட்டு இருக்கும்போது, சத்சங்கத்துல பேசிட்டு இருக்கும்போது, திடீர்னு மாடிப்படி உள்ளுக்குள்ளே மாடிப்படி போகும். சுவாமியோட ஒரு குட்டி பாதம் குங்குமத்துல வந்தது. அது என்னாச்சு, உடனே அம்மா சொன்னாங்க, கிரி இங்க பாரு குங்குமத்துல வந்திருக்குன்னு சொன்ன உடனே எல்லாரும் வந்து பார்த்தாங்க. அவங்க ஒரு டிவோட்டி சொன்னாங்க, சாயரம் பார்த்துட்டே இருங்க, சுவாமி மேல ஏறி போயிட போறாருன்னு. கரெக்டா மதியம் வந்து 2-2:30 மணிக்கு பார்க்கும்போது அந்த ஒன்னொன்னா அந்த ஸ்டெப் மேல ஏறி மாடிப்படி அதாவது அந்த ரூமுக்கு 2ஆ பிரியும் அந்த இடம், அந்த இடத்துல நிக்குது அந்த 2 பாதமும்.
அப்ப அப்பாட்ட சொன்னோன்னு அப்பா சொன்னார், ஒருவேளை வந்து சுவாமி வந்து தனி ரூம் கேட்கிறாருன்னா, அது வரைக்கும் தனி ரூம் கிடையாது அந்த வீட்டுல. சுவாமிக்கு பூஜை ரூம் இருக்கும், சின்ன பூஜை ரூம் இருக்கும், அவ்வளவுதான். அதுல சுவாமி போட்டோஸ் எல்லாம் வச்சிருப்போம், விக்கிரகங்கள்லாம் வச்சிருப்போம். சோ அவர் என்ன கேட்கிறாரோ நம்ம அதை வந்து எடுத்து, அதுவே பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷன். அவர் என்ன கேட்கிறாரோ, எந்த ரூம் கேட்கிறாரோ அந்த ரூம் நம்ம அவருக்கு ஒழிச்சு கொடுத்துடலாம். சாயந்தரம் 6 மணிக்கு அந்த பாதம் நேரா போய் அந்த ஓப்பன் ஸ்பேஸ்ல நின்றுச்சு. அப்பா சொன்னாரு, ஓப்பன் ஸ்பேஸ் என்னச்சுன்னா, அப்போ we will construct a room for பகவான். அவருடைய பென்ஷன் செட்டில்மெண்ட் அது ஒன்று வந்திருந்தது. அப்போ நான் அதை ஃபுல்லா கொடுத்துடுறேன், அதை நம்ம கட்டிடுவோம்னு சொன்ன உடனே எந்த பில்டர் கட்டினாரோ அவர்கிட்ட கேட்டு வித்தின் வீக் அது அப்ரூவல் ஆகி 2 வாரத்துல அந்த என்டையர் ரூம் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் நடந்துருது. அந்த கியூரிங் ஆகி எல்லாம் ஆகி சுவாமி என்ன பண்ணாரு, ஒரு நாள் ஒரு தேர்ஸ்டே, அது மே எண்டுல வந்து சுவாமி திறக்கணும்னு சொல்லியிருந்தாரு அதை. ஸோ இந்த 1 மாச காலத்துக்குள்ள கன்ஸ்ட்ரக்ஷன் முடிஞ்சு சுவாமியோடைய அந்த கலர், அந்த ப்ளூ கலர் அந்த இருக்கும் இல்லையா, அந்த ப்ளூ பிங்க் கலவையில கீழே வந்து சுவாமியே சொன்ன ப்ளூ கலர் டைல்ஸ் எல்லாம் போட்டு இருந்தது. அப்போ சுவாமி சொன்ன போட்டோ வந்து பெருசா வந்து இந்த பிளெக்ஸில வந்து சுவாமி கொடுத்திருந்தார் ஒரு போட்டோ, இதுதான் அந்த ரூம்ல வைக்கணும்னு சொல்லிட்டு. ஒய்யாரமா சுவாமி அழகா பெட்ல சாஞ்சிருக்கிற மாதிரி ஒரு மிட் 50s இருப்பார் சுவாமி, அந்த மாதிரியான ஒரு போட்டோ. சோ அதை வந்து பிளெக்ஸில பெருசா பிரிண்ட் பண்ணி தூக்கி ஆட்டோல வச்சு தூக்கிட்டு வந்து எல்லாம் ரெடியா வச்சு எங்க அண்ணா ரூம்ல இந்த சுவாமி போட்டோ வச்சிருக்கோம், திறக்கல இன்னும். அப்ப வந்து ஒரு டிவோட்டி, அப்பதான் சுவாமி ஃபர்ஸ்ட் எழுத ஆரம்பிச்சார். ஒரு டிவோட்டி வந்துட்டு, நான் 1000 rupees கான்ட்ரிபியூட் பண்ணணும், எங்களுக்கு வந்து பைசா வாங்குறதுல இஷ்டம் இல்ல, ஏன்னா பகவான் அப்படின்னு வரும்பொழுது எந்த விதமான ஒரு கெட்ட பேரும் வந்து சுவாமிக்கு வந்துடக்கூடாது, நடக்கிற இடத்துலயும் வந்துடக்கூடாதுன்றதுல ரொம்ப ஸ்திரமா இருந்தோம். இல்ல சார் நீங்க அமிச்சிருங்க, நீங்க வந்து இல்ல நான் வச்சுட்டு போறேன், சுவாமி அக்செப்ட் பண்ணா வைக்காதீங்க, வேண்டாம். ரொம்ப பிடிவாதமா அந்த மாமி என்ன பண்ணாங்க, அந்த 1000 ரூபாய் ஒரு டேபிள்ல வச்சிருந்தோம் அண்ணா ரூம்ல, வச்சுட்டு போயிட்டாங்க. வச்சுட்டு கீழே இறங்கிருப்பாங்க. என் அண்ணா பொண்ணு வந்துட்டு கிரி, என்ன கிரின்னு தான் சொல்லுவா, கிரி கிரி இங்க பாரு ஏதோ எழுதியிருக்காரு சுவாமி, அழகா அதுதான் வெரி ஃபர்ஸ்ட் லெட்டர். அவங்க பேர் லலிதான்னு பேரு. இந்த மாதிரி டியர் லலிதா, இந்த பைசாவை நீ ட்ரஸ்ட்டுக்கு அனுப்பிச்சுடு. தட் வாஸ் த வெரி ஃபர்ஸ்ட் கம்யூனிகேஷன். எங்களுக்கு ஒரே ஆச்சரியம், இந்த மாதிரி வந்து சுவாமி எழுதுவாரா அப்படின்னு. ஏன்னா சூக்ஷ்மமா அவருடைய பிரசன்ஸ் ஃபீல் பண்றது ஒண்ணு, விக்கிரகங்கள் வருது சுவாமி தான் கொடுக்குறாருன்னு ஒரு நம்பிக்கை அடிப்படையில ஓடிட்டு இருந்தது. சுவாமி தான் அப்படிங்கிற ஒரு ஊர்ஜிதம் வந்து அப்ப பண்ணாரு. அதுதான் வெரி ஃபர்ஸ்ட் லெட்டர். அதுக்கப்புறம் சுவாமி வந்து அவங்க கொண்டு வந்து வச்சிருந்த ஒரு ஸ்வீட் பாக்ஸ்ல இருந்து ஒரு பீஸ் வந்து அவர் எடுத்து சாப்பிட்ட தடம் இருந்தது. அதை கேள்விப்பட்ட பிறகு அது அப்படியே காட்டு தீ மாதிரி பரவி 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 அந்த ரூமே திறக்கல, அந்த ரூம் ஃபுல்லா பழங்களும் ஸ்வீட்ஸுமா வந்துருச்சு. எங்களுக்கு என்ன பண்றதுனே தெரியல. தேர் வாஸ் டே வேர் அந்த காலையில 6 மணில இருந்து நைட் ஒரு 11 மணி வரைக்கும் மக்கள் கூட்டம் வந்தபடியே இருந்தது. சமாளிக்கவே முடியல எங்களால. வராதிங்கன்னு நாங்க சொல்ல முடியாது, ஏன்னா சுவாமி நடந்துட்டு இருக்கு. அதுக்கப்புறம் ஒரு நாள் என்ன பண்ணோம், சாமிகிட்ட கேட்டோம், சாமி எங்களால சுத்தமா முடியல, ரெஸ்டும் இல்ல, 8 பேர் இருக்கோம், காலையில இருந்து இப்ப வரைக்கும் வந்துகிட்டே இருந்தாங்கன்னா சரி வரட்டும், பிரச்சனை இல்லை. இவ்வளவு விஷயங்கள் தின்பண்டங்களை கொண்டு வந்து வச்சாங்கன்னா நாங்க யாருக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ண முடியும், எங்க போய் ஓடி முடியும், சுவாமி தயவு செஞ்சு பண்ண வேண்டாம்னு சொன்ன உடனே சாமி சொன்னாரு எல்லாருமே சாயந்தரம் வரட்டும். எழுதிருந்தாரு. அப்பதான் ஒரு போர்டு வாங்கி வச்சோம் சுவாமிக்கு. அந்த போர்டு அங்க இருக்கு, அந்த போர்டு வந்து அதுலதான் சுவாமி எழுதிருந்தாரு, நீங்க வரவங்க சாயந்தரம் 4ல இருந்து 6 வரட்டும். ஓகே, அது நாங்க கன்வே பண்ணிட்டோம் எல்லாருக்கும். இனிமே யார் வந்தாலும் நீங்க 4ல இருந்து 6 வாங்கன்னு சொல்லிட்டு. ரூம் திறக்கலைனாலும் அவங்க வந்து வருவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. சுவாமி சொன்ன அன்னைக்கு ரொம்ப விமரிசையா பஜனை பண்ணி காத்தால எல்லாம் பண்ணி அந்த ரூம் திறக்கிறோம். அப்போ திரு ரங்கன் சாய்ராம்னு ஒருத்தர், அவர் சுவாமியோட மிகப்பெரிய டிவோட்டி, ரொம்ப சுவாமிக்கு எதிர்ப்பாளரா இருந்து சுவாமி ஒரு வாட்டி இன்டர்வியூ புட்டபர்த்தியில வந்து அவருடைய அந்தரங்கங்கள் எல்லாம் சொல்லி அவரை நல்வழிப்படுத்தி தன் டிவோட்டி ஆக்கிக்கிட்டாரு. அவர் வீட்டுல எப்படின்னாக்கா பௌர்ணமி சுவாமியோட பஜனை நடக்கும், நாங்களும் போயிருக்கோம். கலசம் வச்சிருப்பாங்க, சுவாமிக்கு பூஜை பண்ணுவாங்க. 3 பேரோட போட்டோவும் இருக்கும். நடுநாயகமா நம்ம சுவாமி இருப்பாரு, இங்க ஷிரடி சாய், இங்க பிரேம சாய் அழகா வரைஞ்சிருப்பாங்க. நல்ல ஒரு 8 அடி போட்டோ இருக்கும். விபூதியா இருக்கும் அந்த வீட்டுல எல்லா இடத்துலயும். நம்ம கேட்டோம்னா அதே மாதிரி சுவாமி பிரத்யட்சமா அங்க எழுதுவாரு, எல்லாம் பண்ணுவாரு. அவங்க வந்து நம்ம பஜனை முடிஞ்ச உடனே அந்த கலச தேங்காயை நம்ம கண்ணு முன்னாடி உடைப்பாரு. உடைக்கும் பொழுது இந்த தாம்பாளத்துல அதுக்குள்ளே இந்த விபூதி, குங்குமம், மஞ்சள், விக்கிரகங்கள், தாரான்னு சொல்லிட்டு இத்தனூன்னு தேங்காயில இருந்து அவ்வளோ கொட்டும். அண்ட் அவருக்கு மனசுல சுவாமி சொல்லுவாராம் யார் யாருக்கு இதை கொடுக்கணும்னு சொல்லிட்டு அதை வந்து எல்லாருக்கும் கொடுத்துருவாரு. அவர் வந்திருந்தார், அவருக்கு ரொம்ப சந்தோஷம், சுவாமி வந்து இந்த மாதிரி உங்க வீட்டுல வந்து பண்றது பிரத்யட்சமா சுவாமி இங்க இருக்காரு, ஐ கேன் ஃபீல் ஹிஸ் பிரசன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமாயிட்டு போனாரு. சோ அதுல இருந்து தான் ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் சுவாமி ஒன்னொன்னா எழுத ஆரம்பிச்சாரு. சத்சங்கம் ஆதாம் பக்கத்துக்குன்னு சத்சங்கம் நம்ம தரேன்னு சொல்லி ஆதாம் பக்கம் சத்சங்கம் கூட வச்சு நிறைய ஆக்டிவிட்டிஸ் பண்ண வச்சு எல்லாம் பண்ணாரு. அவ்வளவு நடந்தும் அப்பாவுக்கு வந்து அப்போ ஒரு பிடிப்பு வந்தது. ஓஹோ, இது நாம நினைச்சதை விட ஒரு பெரிய சக்தி, நம்ம சித்தருக்குள்ளான்னு சொல்ல முடியாது, அதுக்கும் ஒரு பெரிய அவதாரமா இருக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும்போது சுவாமி அப்பாக்கு எழுத ஆரம்பிச்சாரு. அவருடைய மனசுல என்ன கேள்விகள் அவர் நினைக்கிறார சுவாமியை பத்தி, அதற்கான லெட்டர் வந்து அவருடைய ரூம்ல மேல இருக்கும். ஒவ்வொரு வாட்டியும் அண்ணா பொண்ணுதான் என்ன பண்ணுவா, தாத்தா இந்த லெட்டர் வந்திருக்கும் சுவாமி எழுதியிருக்காரு. அண்ட் வாட் எவர் ஹி ஹஸ் தாட், அதுக்கான ரிப்ளை வந்து அந்த லெட்டர்ல இருக்கும். சோ அந்த சம்பாஷணம் வந்து அப்படியே ஒரு நாளைக்கு 10-15 லெட்டர் கூட வரும். சில சமயம் வந்து அவர் திவ்ய பிரபந்தம் புஸ்தகம் படிச்சுட்டு இருக்கும்போது அந்த புஸ்தகத்துக்குள்ளேயே ஒரு பேப்பர்ல வந்து நடு பக்கத்துல சுவாமி லெட்டர் இருக்கும். அவருடைய
என்ன கேள்வி, அதாவது சுவாமியை பத்தி கேள்வியா இருக்கலாம், இல்ல அவருக்கு வேற ஏதாவது ஒரு டவுட்டா இருக்கலாம், எல்லாத்துக்கும் வந்து சம்பாஷணை, அது எல்லாம் எங்க அப்பா வந்து அழகா ஃபெயில் பண்ணி ஒரு தொட்டியில வச்சிருந்தாரு. அவருக்கு ஒரு சின்ன பயம் என்னன்னாக்கா, தன் கடைசி காலம் எப்படி இருக்கும், இறப்புங்கிறது ஒரு பயம் அவருக்கு எப்பவுமே உண்டு. நான் எப்படி என்னோட இறப்பு ரொம்ப வலிமை செஞ்சதா இருக்குமா, இல்ல நான் உங்ககிட்ட வருவேனா, இல்ல நான் என்ன செஞ்ச பாவங்களுக்கு நரகத்துக்கு தள்ளிடுவேன் எனக்கு தெரியாதுன்றதுலாம் கேட்பாரு அப்பா. அப்போ ஒரு வாட்டி சுவாமி சொல்லியிருந்தாரு, ரொம்ப ஸ்திரமா இருந்தார் அந்த லெட்டர்ல, நீ வந்து கவலையே படாத, உன்னுடைய கடைசி நிமிஷத்துல நான் வந்து உன்னை கையை பிடிச்சு கூட்டிட்டு போவேன் அப்படின்னு சொல்லியிருந்தார் சுவாமி. அதே மாதிரி என்னாச்சு, 2010ல வந்து அப்பா உடம்பு முடியாம போய் இந்த சூர்யா ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியிருந்தோம். ஒரு வாரம், ஒரு சாட்டர்டே அட்மிட் பண்ணிருந்தோம். ஒரு வாரம் அப்பா வந்து ஐசியூலயே இருந்தாங்க. அந்த ஒரு அடுத்த சாட்டர்டே அவர் போனோம், சாமி கிட்ட போனோம். அந்த சமயத்துல எப்படின்னாக்கா, எங்களுக்கு தெரிஞ்சவங்க எங்க வீட்டுக்கு ஆப்போசிட்ல வந்து ஒருத்தங்க சாந்தின்னு சொல்லிட்டு ரொம்ப நல்லா பாடுவாங்க. அவங்க அப்பாவுக்கு ரொம்ப பிடிக்கும் அவங்களுடைய பெரிய அக்கா ஒருத்தவங்க தவறிட்டாங்க, அவங்க மாதிரியே இருக்காங்க, நல்லா பாடுறாங்க, கதாகலட்சேபம் எல்லாம் பண்றாங்க அப்படின்றது ரொம்ப பிடிக்கும். அவங்க வந்து பார்க்கல இன்னும். சோ அண்ணா அம்மா எல்லாரும் வந்து ஹாஸ்பிட்டல்ல இருந்து போயிட்டாங்க. நானும் ரெண்டாவது அக்கா பொண்ணு அப்ப டென்டிஸ்ட்ரி முடிச்சுட்டா, பிராக்டிசிங் ஆரம்பிக்கல. சோ நாங்க 2 பேர் மட்டும் நாங்க இருக்கோம், நீங்க போயிட்டு வாங்க நினைச்சிட்டோம். சோ நானும் அவ்வளவு இருக்கும்போது அவங்க 12 மணிக்கு வந்து போன் பண்ணி சொன்னாங்க, கிரி நான் வந்துகிட்டே இருக்கேன், அப்பா எப்படி இருக்காரு. நான் சொன்னேன், அப்படியே தான் இருக்கா, நீங்க வாங்கன்னு சொன்ன உடனே அவங்க பாவம் இறங்கி வடபழனி பஸ் ஸ்டாண்ட்ல இறங்கி ஆட்டோ கிடைக்காம, அவங்களுக்கு கொஞ்சம் அந்த போலியோ ப்ராப்ளம் உண்டு, அந்த காலோடயே நடந்து வந்துட்டு குருநானக் ஸ்கூல்ல டீச்சரா, மியூசிக் டீச்சரா இருந்தாங்க, மியூசிக் பிளஸ் மேக்ஸ் எடுத்தாங்க. அவங்க வராங்க, வந்துட்டு உள்ள போய் வந்து அப்பாவை பாக்குறாங்க. அவங்க ரொம்ப கஷ்டமா போச்சு, அப்படி நல்லா பேசுற மனுஷன் இப்படி ஆயிட்டாரு, நானும் சுவாமியை வேண்டிக்கிட்டேங்கிறீன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. அவங்க ஏறி அவங்களோட ஆட்டோ பிடிச்சு அவங்களை ஏற்றி நான் அனுப்பிச்சிட்டு வரும்போது நர்ஸ் உள்ள இருந்து கால் பண்றாங்க, சார் சீக்கிரம் வாங்க, அவங்களோட பேராமீட்டர்ஸ் எல்லாம் டிப் ஆகுது வாங்கன்னு சொன்னோம். நானும் என் அக்கா பொண்ணு ஸ்ரீநிதி மட்டும்தான் இருக்கும். ஸோ 2 பேரும் ஓடுறோம், கீழே பேஸ்மெண்ட்ல இருக்கும் ஐசியூ அவங்க சூர்யா ஹாஸ்பிட்டல்ல. ஸோ பேஸ்மெண்ட்டுக்கு உள்ள போகும்போதே பார்த்தா அப்பாவோட எல்லா வைட்டல்ஸும் வந்து ஃபிளாட் ஆரம்பிக்குது. அப்பா என்ன பண்றாரு, இஸ் ஓப்பனிங் இஸ் ஐஸ், அந்த லாஸ்ட் பிரெத் வரப்போகுது. அப்போ வந்து அப்பா என்ன பண்றாரு, கண்ணை திறந்துட்டு ஒரு சிரிப்பு சிரிக்கிறாரு. நாங்க நிக்கிறோம், எங்களை பார்த்து சிரிச்சாரு, எங்க பின்னாடி பார்த்து சிரிச்சாருன்னு எங்களால கண்டுபிடிக்க முடியல. சிரிச்சுட்டு சாயிராம் அப்படின்னு வார்த்தை சொல்லிட்டு he just closed his eyes. அது நடந்து முடிஞ்ச பிறகு என்னாச்சு, அப்பாவோட காரியங்கள் நடக்கும்போது என்னோட முதல் மாமா, அம்மாவோட ஃபர்ஸ்ட் அண்ணா, அவங்க they are not into Swamis, but he ஜோசியம் நல்லா பார்ப்பார், என்னோட கசின். அவர் வந்து எங்க அண்ணா கிட்ட மாமா போன டைம் மட்டும் எனக்கு சொல்ல, I want to see சொன்னோன்னா, அந்த டைம் அந்த சாட்டர்டே அந்த 20th மார்ச் நினைக்கிறேன், அந்த மார்ச் அந்த டைம் மதியம் டைம் சொல்றாரு. ஸோ சொன்ன உடனே என்ன ஆகுது, அவர் வந்து கடகடன் பஞ்சாங்கத்தை பார்த்து எல்லாம் குறிப்பது ஒரு இமெயில் லெட்டர் அனுப்புறாரு. மாமா வந்து ரொம்ப தன் லைஃப் ரொம்ப ஃபுல்ஃபில்மெண்டா அந்த இது பண்ணியிருக்காரு, இந்த கிரகங்கள் எந்தெந்த அந்த செகண்ட்ல அந்த கிரகங்கள் எங்கெல்லாம் இருந்திருக்கு, அதுபடி பார்த்தோம்னாக்கா வந்து he is not going to have another rebirth and very definitely he should have seen வந்து அவர் வந்து வெங்கடேஸ்வரர், அவர் பாலாஜி திருப்பதி பெருமாள். ஸோ அவர் போறதுக்கு முன்னாடி நிச்சயமா வந்து திருப்பதி பெருமாளுடைய தர்சனம் வந்து பார்த்துட்டு தான் அவர் போயிருப்பாரு. ஸோ சுவாமி என்ன அப்பாக்கு சொன்னாரோ அதை வந்து நிதர்சனமா வந்து பண்ணி காமிச்ச ஒரு தருணம் அது. அது மாதிரி அம்மா பொறுத்த வரைக்கும், அம்மா அந்த 2 வருஷம் முன்னாடி தான் வந்து சுவாமி கிட்ட போய் சேர்ந்தாங்க. 2023ல என்னோட இங்க தான் இருந்தாங்க கடைசி 5 வருஷம். சோ அது எந்த ஷியாமலா நவராத்திரியில வந்து அம்மாக்கு வந்து தரிசனம் கொடுத்து கனவுல வந்து ஆட்கொண்டாரோ அதே ஷியாமலா நவராத்திரியில தான் அம்மா எடுத்துக்கிட்டாரு. ஸோ தட் த சேம் ஜான்வரி 2023 25th ஜான்வரி வந்து அம்மா வந்து சுவாமி கிட்ட போன நாள். அம்மாக்கு என்னன்னாக்கா, ஒரு எக்ஸ்பிளிசிட்டா சுவாமி எழுதல, நான் ஐஷிக்கு போறேன் எடுத்துக்கு போறேன் என்னங்கிறதெல்லாம். அம்மாக்கு என்னன்னாக்கா இயற்கையில நம்பிக்கை உண்டுங்கிறதுனால சுவாமி கிட்ட விட்டு. ஆனா அம்மாக்கு வந்து போறதுக்கு ஒரு 4 மாசம் முன்னாடியில இருந்து எனக்கு வந்து ஒரு பிள்ளையார் விக்கிரகம் வேணும், பிள்ளையார் வேணும், சுவாமி தர வேண்டாம் எனக்கு, நீ வாங்கித்தான்னு சொன்னா என் ஒய்ஃப் ஒரு சின்ன வெள்ளி பிள்ளையார் வாங்கிட்டாங்க. அது வந்து என்னோட பக்கத்து வீட்டை தான் அம்மா வச்சிருந்தேன் நான். ஸோ அங்க அந்த பூஜை ரூம்ல சுவாமியை வச்சு டெய்லி பிள்ளையார பார்ப்பாங்க. அவர் கரெக்டா அம்மா போனது வந்து சதுர்த்தி அன்னைக்கு. ஸோ என்ன ஒரு கோஆர்டினேஷன், சுவாமி எப்படி கொண்டு வராரு மனசுக்குள்ள நமக்கு தெரியல. போற வரைக்கும் அம்மா வந்து சுவாமி பஜனை கேட்டுட்டு தான் இருந்தாங்க, ஹாஸ்பிட்டல்ல தான் இருந்தாங்க. கடைசியில அந்த போற தருவாயில வந்து அந்த வலிங்கிறது தெரியாம கோமா கொண்டு போயிட்டு அப்படியே தூக்கு அம்மாவே. அதுவும் அதாவது சுவாமி வந்து எந்த தை மாச ஷியாமலா நவராத்திரியில உள்ள வந்தாரோ அதே தை மாச நவராத்திரியில அம்மாவுக்கு ஏதோ ஒரு இன்ட்யூஷன்ல சதுர்த்தி பிள்ளையாருன்னு சொல்ல வச்சு அந்த சதுர்த்தியில வந்து அம்மா வந்து தனக்குள்ள ஐக்கியப்படுத்திக்கிட்டாரு. ஸோ அந்த மாதிரி வந்து ஒவ்வொரு ஒரு சின்ன மொமெண்ட், சின்ன விஷயங்கள்லயும் சுவாமி வந்து நம்மளை கையை பிடிச்சு வந்து அழிச்சிட்டு போறதை வந்து நாங்க உணர்றோம் நிஜமாவே. ஸோ அதனால சுவாமி இல்லாத ஒரு வாழ்க்கை அப்படிங்கறத வந்து நம்ம வந்து எண்ணி பார்க்கவே முடியாது சுத்தமா. மைனஸ் சுவாமி தட் இஸ் நோ லைஃப், அவ்வளவுதான். அப்படிதான் வந்து அழிச்சிட்டு போறாரு. எங்களுக்கு மட்டும் இல்ல,
இங்க வந்த ஒவ்வொரு சுவாமியோட டிவோட்டிக்கும் வீட்லயும் வந்து ஒரு அற்புதம். ஒவ்வொரு வீட்லயும் வந்து சுவாமி அவங்க பண்ணது வந்து ஒரு 3 வால்யூம் சுவாமி புக் எழுதலாம், அந்த அளவுக்கு வந்து சுவாமி பண்ணியிருக்காரு. அவங்களுக்கு சில பேருக்கு வந்து உடம்பு முடியல அப்படின்னு வந்து நிப்ப ப்ரே பண்ணுவாங்க, அந்த க்ஷணமே வந்து விபூதி கொடுத்து 2-3 பேருக்கு கேன்சரே இல்லாம பண்ணிருக்காரு சுவாமி. இங்க வந்து ஓவரி கேன்சர் இருக்குன்னாங்க, போன் கேன்சர் இருக்குன்னாங்க, அவங்க லெட்டர் சுவாமிகிட்ட எழுதி வச்சுட்டு ப்ரே பண்ண அடுத்த செகண்ட் அதுல விபூதி வரும், அதை உட்கொண்டு அடுத்த செகண்ட் அவங்க அந்த சப்சிக்வெண்ட் டெஸ்ட் போகும்போது அது எதுவுமே இல்லாம பண்ணிருக்காரு. ஸோ சுவாமியை விட ஒரு என்ன சொல்றது, ஒரு கருணை கடல் வந்து இருக்கவே முடியாது. ரெண்டாவது வந்து என்னன்னா, நான் ஒரே ஒரு விஷயத்த நான் கேள்விப்பட்டதை நான் சொல்லணும்னு ஆசைப்படுறேன். நிறைய இடங்கள்ல வந்து நம்ம சத்யசாயி பாபாவை நம்ம வழிபட்டா கஷ்டங்கள் வந்துரும்னு யூடியூப்ல நான் பாக்குறேன். அது வந்து ரொம்ப ஒரு மித்து, அது தப்பு. நான் ஏன் சொல்றேன்னாக்கா, நாம வந்து மனிதர்களாக பிறவி எடுத்ததே கர்ம வினைகளை கழிக்கதான், கர்மாவை கழிக்கதான் நம்ம மனுஷன்லாம் பிறந்திருக்கோம். பகவான் வந்து, நான் எந்த ஒரு சுவாமியோட டிவோட்டியை நம்ம எடுத்துக்கிட்டாலும் அவங்களா சுவாமி கிட்ட போல, சுவாமியா அவங்க கிட்ட வராங்க, அதுதான் உண்மை. நான் சுவாமி கிட்ட போனேன், சுவாமியை பார்த்தேன்னு யாரும் சொல்லவே மாட்டாங்க. வாழ்க்கையில ஏதோ ஒரு தருணத்துல, ஏதோ ஒரு இன்சிடென்ட்ல பகவான் வந்து அவங்க வாழ்க்கைக்குள்ள நுழைந்து தானே இன்ட்ரோடக்ஷன் பண்ணி அவங்கள வந்து கைப்பிடிச்சு வழி நடத்தி போறதுதான் உண்மை. சோ அப்படித்தான் எல்லார் வாழ்க்கையிலயும் வந்து நடந்துட்டு இருக்கு இல்லையா? சோ அப்படி இருக்கும்போது நம்ம வந்து நம்ம கர்மவினை நம்ம கழிக்க போறோம் அப்படின்ற அந்த தருணம் வரும்பொழுது பகவானே என்டரார், அதுதான் உண்மை. அதனால பகவான் ஏன் வராருனாக்கா, நம்ம கர்மவினையை கழிக்கிறதுக்கு நமக்கு வந்து ஹெல்ப் பண்றாரு. நம்ம படிச்சிருக்கோம், பெரிய பெரிய பாறாங்கள் நம்ம தலைமையில விழணும், ஆனா சுவாமி நம்மளை கைப்பிடிச்சு அழிச்சிட்டு போகும்போது அது ஒரு சின்ன மாங்கா பிஞ்சா ஆக்கிடுவாரு. சோ அந்த கர்மவினை நம்ம கழிக்கணும், ஆனா அதை லகுவாக்கிடுவாரு. சோ அதுதான் உண்மையை ஒழிய சுவாமி கிட்ட போனா கஷ்டங்கள் வருங்கிறது அது ஒரு தவறான மித்து. தயவு செஞ்சு யாராவது இங்க கேள்விப்பட்டீங்கன்னா அதை நம்பாதீங்க. பகவான் உங்க கூட இருக்கார் அப்படின்னு நீங்க உணர்ந்தீங்கன்னா பகவானை கெட்டியா பிடிச்சுக்கோங்க. சுவாமி வந்து நம்ம கர்ம வினையை நம்ம கடக்கிறதுக்கு நிச்சயமா உதவிட்டு இருக்காரு. நான் ஆயிரம் பேர்களுடைய வாழ்க்கையை பார்த்திருக்கேன், எங்களுடைய வாழ்க்கையில நாங்க பார்த்துட்டு இருக்கோம். ஜஸ்ட் பிகாஸ் சுவாமி வந்து எங்ககிட்ட இருக்காரு அப்படிங்கிறதுனால ஒரு பயங்கரமான ஒரு மிகைப்படுத்தப்பட்ட வாழ்க்கையெல்லாம் கிடையாது. எந்த ஒரு டிவோட்டி வாழ்க்கையிலும், குறிப்பா எங்க வாழ்க்கையில எடுத்துக்கிட்டா, எங்க மாதிரி நிறைய ஃபேமிலி இருக்கு இல்லையா, சுவாமி பிரசன்ஸ் காமிக்கிற ஃபேமிலி, அந்த ஃபேமிலிகள் எடுத்துக்கிட்டீங்கன்னா மிகைப்படுத்தப்பட்ட வாழ்க்கைங்கிறது நிச்சயமா இருக்காது. நிறைய பேர் என்ன நினைப்பாங்கன்னா, சுவாமி இருக்காரு, பிரசன்ஸ் ஃபீல் பண்ண வைக்கிறாரு, கைட் பண்றாரு, அந்த இடங்கள் கிடையவே கிடையாது. நம்ம எந்த கர்மா நம்ம கழிக்கணும்னு வந்திருக்கோமோ அந்த கர்மாவை சுவாமி கண்டிப்பா கழிக்க வைப்பாரு. ஆனா ஒரு லகுவா கைப்பிடிச்சு கடினமான பாதை இல்லாம அந்த கர்மாவை எப்படி லேசா கழிக்க வைக்க முடியுமோ அப்படி ஒரு விஷயத்துல சுவாமி வந்து கழிக்க வைக்கிறார். அதுதான் உண்மையை ஒழிய சுவாமி கிட்ட போனா கஷ்டம் வருங்கிறது இல்ல. நமக்கு கஷ்டம் வருங்கிறதுனால சுவாமியா ஒரு தாய் அன்போட நம்ம கிட்ட வந்து நம்மளை கைப்பிடிச்சு அழிச்சிட்டு போறாரு. அதுதான் உண்மையை ஒழிய மத்தபடி எதுவுமே வந்து பொய் சாயிராம். அதனால நம்ம வந்து யூ ஷுட் டேக் இட் தட் வே டெஃபினெட்லி. கரச்சரண கிருதம் வா காயஜம் கர்மஜம் வா ஸ்ரவணநயனஜம் வா மானசம் வா பராதம் விஹிதமனிஹிதம் வா சர்வமேத க்ஷமஸ்வ जय जय करुणाब्दे श्री महादेव शंभो जय जय करुणाब्दे श्री साई देव शंभो साई सत्यपालना साई सत्यपालना बाबा सत्यपालना बाबा सत्यपालना साई सत्यपालना साई सत्यपालना अखिल निवासा जय ऋषिकेशा अखिल निवासा जय ऋषिकेशा अखिल निवासा जय ऋषिकेशा अखिल निवासा जय ऋषिकेशा मंगलकर हे पावन पुरुषा मंगलकर हे पावन पुरुषा मंगलकर हे पावन पुरुषा मंगलकर हे पावन पुरुषा
हे पत्ती पूरी वासा साई सर्वेशा, हे पत्ती पूरी वासा साई सर्वेशा, हे पत्ती पूरी वासा हे शिरडी पूरी वासा सर्वेशा सत्य पालना, हे पत्ती पूरी वासा हे शिरडी पूरी वासा सर्वेशा सत्य पालना, साई सत्य पालना, साई सत्य पालना, बाबा सत्य पालना, बाबा सत्य पालना, साई सत्य पालना, साई सत्य पालना, अखिल निवासा जय ऋषिकेशा, अखिल निवासा जय ऋषिकेशा, मंगलकर हे पावन पुरुषा, मंगलकर हे पावन पुरुषा, हे पत्ती पूरी वासा साई सर्वेशा, हे पत्ती पूरी वासा हे पत्ती पूरी वासा हे शिरडी पूरी वासा सर्वेशा सत्य पालना, हे पत्ती पूरी वासा हे शिरडी पूरी वासा सर्वेशा सत्य पालना, साई सत्य पालना।